ஹலோ எவ்ரிவான், நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து பூஜா யூனிட் வந்து பார்க்கலாம். இந்த பூஜா யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனோடைய வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூட்டி வந்து பண்ணலான்னு தான் இருந்தேன். பட் என்னென்னா அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் கிட்ட வந்துடுச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து தனியாக போடுற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து போட மாட்டேன். பட் என்னென்னா இதுலேயே வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து சொல்லியிருப்பேன். அந்த கிச்சனுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் வந்து ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பூஜா யூனிட் வந்து இன்க்ளூடிங் தான் அது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரெஃபரன்ஸுக்காக வந்து தேவைப்படும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இந்த பூஜா யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இப்போ பில்டர் சைட்லேருந்தே வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து அதோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கும், ஒரு கப்போர்டு வந்து ஒரு கடப்பாக்கல்லாம் போட்டு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கு தான். அதுலேயே வந்து கிச்சனில் இருக்கிற டேண்டம் வந்து அப்படியே பூஜா யூனிட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நார்மலாக வந்து ஒரு பூஜா யூனிட்டில் வந்து நம்ம ஒரு ட்ரே மாதிரி வைப்போம். பட் என்னென்னா அந்த பூஜா யூனிட்டில் வந்து ஒரு டேண்டமே வந்து போட்டிருக்கோம். இந்த டேண்டம் எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா கிச்சனில் இருக்கிற பேக்கேஜில் வந்து கொடுத்தது. அதனால் அதில் 5 டேண்டம்ஸ் தான் வந்தது. பட் என்னென்னா இதில் வந்து ஒரு டேண்டம் வந்து மீந்துச்சு அப்படின்னா பேக்கேஜில் வந்து 6 டேண்டம்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஒரு டேண்டம் மீந்ததுனால அந்த டேண்டம் வந்து பூஜா யூனிட்டில் வந்து போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணால் கூட உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன வந்து பண்ணுறோம், எந்த மாதிரி ஒர்க் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும். இன்னொன்று என்னென்னா இந்த டேண்டம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக ப்ளைவுட் ட்ராயர்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. பூஜா யூனிட்டில் வந்து டேண்டம் வந்து போட்டதுக்கப்புறம் அதோடய ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் சிஎன்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டிசைன் சிஎன்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து பண்ணிகிட்டு இருக்கிறது தான். அது அப்படியே வந்து ட்ரெண்டிங்கில் வந்து அப்படியே போயிட்டு தான் இருக்குது. ஃப்யூச்சரில் ஏதாவது வந்து மாறினா கண்டிப்பாக வந்து டிசைனில் வந்து போடுவோம். இந்த மாதிரி டிசைன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் நிறையா இருக்கும். நான் ரெஃபரன்ஸ்க்காக வந்து ஒரு வீடியோ வந்து காமிப்பேன். அதே மாதிரி வந்து பண்ணிடுங்கன்னுவாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட டிசைன்ன்றது வந்து எல்லாமே இருக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து எதுவுமே வந்து சேஞ்சஸ் வந்து பண்ண முடியல. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஃபினிஷிங் வீடியோ வந்து பார்த்ததுனால திருப்பி வந்து ஒரு புதுசாக டிசைன் வந்து போகிறதோட ஆல்ரெடி வந்து இவங்க பண்ணது அப்படின்னா நாங்கள் வந்து பண்ணதே டிசைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம் அப்படின்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நினைக்கிறாங்க. டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து கிளைண்ட்லாம் வந்து இன்னும் அப்கிரேட் வந்து பண்ணி நல்ல டிசைன்லாம் இருக்கும். பிடிஎஃப்லாம் வந்து கொடுத்துருவோம். பட் என்னென்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து எங்களோட ஒர்க்கெலாம் வந்து காமிப்போம். அவங்கள வந்து இந்த டிசைனோடு இதுவே நல்லா இருக்குது, இதுவே பண்ணிடுங்கன்னுவாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஒரே மாதிரி தான் எல்லா டிசைன்ன்றது வந்து இருக்கும். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கலர் காம்பினேஷன் அதை வந்து போட்டிருப்போம் அப்படின்ட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து புரியும். இந்த பூஜா யூனிட் வந்து பார்த்திங்கன்னா டைனிங்லேயே கொடுத்துருக்காங்க. அது வந்து கிச்சன், டைனிங். இந்த ஃப்ரிட்ஜு பக்கத்தில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இல்லையா, அதே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜா யூனிட்ன்றது வந்து இருக்கும். கீழே வந்து 2 டோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அந்த டேண்டம் கிச்சனில் வந்து வேணான்னு சொன்னதுனால தான் இந்த இடத்துல வந்து போட்டுட்டோம். இந்த இடத்துல வந்து போடாமல் நார்மலாக வந்து ஒரு 4 இன்ச்சஸ் ட்ராயர்ஸ்ன்றது வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் புல் பண்ணி எடுத்திங்கன்னா இலை வைக்கிற மாதிரி வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்போம். பட் என்னென்னா கிளைண்ட் சைட்லேருந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால டெப்த்து வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த டேண்டம் எடுத்து இங்கே வந்து போட்டது. பட் என்னென்னா இந்த மாதிரி வந்து இடத்துக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்குன்னா டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் டேண்டம்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து இது யூஸ் பண்ணுறது. பட் என்னென்னா இதே டேண்டம்ன்றது வந்து இந்த இடத்துலையும் வார்ட்ரோப்லேயும் வந்து யூஸ் பண்ணாமல் பாட்டம் சேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி மெட்டீரியலாக நிறைய ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதோட சிஎன்சி டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் இந்த இடத்துல இருக்கும். ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து பில்டிங் கட்டிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. அதனால தான் ஒயர் வந்து தனியாக தெரியும். இதில் வந்து நம்ம சிவில் எலக்ட்ரிக்கல்லாம் வந்து எதுவுமே வந்து பண்ணலை. வெறும் அந்த க்ராக்கரி யூனிட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து ஒரு யூனிட் வந்திருக்கல, அதுக்கு மட்டும்தான் எலக்ட்ரிக்கல்ன்றது வந்து பண்ணியிருக்கோம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து அவங்க பண்ணது. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டோர்ஸ் வந்து கொடுத்தது ஸ்டோரேஜ் யூனிட்டுக்காக. மேலே டாப்லேயும் பாட்டம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலர், நடுவில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா டேண்டம் வந்து ஒரு கலர் வந்து கொடுத்துருப்போம். அந்த சிஎன்சின்றது வந்து ஒரு ஒயிட் கலரில் வந்து கொடுத்துருப்போம். கீழே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து
இதில் வந்து வேறு மாதிரி வந்து பிளான் பண்ணோம். பட் என்னென்னா அவங்க வந்து ஸ்டோரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்ட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.